ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 65 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x⁴ இருக்குது -162 டிவைடட் பை x² + 9 2x - 6. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 காமனாக இருக்குது. ஸோ 2ஆல் வெளியே எடுக்கலாமா? ஸோ இங்கே என்ன வரும்? x⁴ வரும். 162ல் 2ஆல் வகுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 8 2 16 1 2. ஸோ இதை வச்சா நம்மளால் ஃபார்முலாவாக எழுத முடியுமான்னு கேட்டால் எழுதலாம். கீழே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். x² + 9 2x, இதுலேயும் 2 எடுத்தோம்னா x - 6ன்னு எடுக்கலாம். அப்போ 2 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த x⁴ - 81 எப்படி எழுதலான்னா, x⁴ அதாவது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா a² - b²க்கு ஃபார்முலா என்ன? a + b × a - b. அதே மாதிரி இதை கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? x² ஹோல்² எடுத்துக்கலாமா? மைனஸ் இதை வந்து 9² எடுத்துக்கலாம். அப்போ அகெயின் வந்து a² - b² ஃபார்முலா. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாவில் எடுத்து எழுதலாம். ஸோ x - 6ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை எடுத்தோம்னா என்ன அர்த்தம்? a + b × a - bன்னு எழுதலாம். அப்போ என்ன வரும்? x² + 9, இன்னொரு டேர்ம் வந்து x² - 9ன்னு வரும். ஸோ டிவைடட் பையில் x² + 9 வரும், x - 6 வரும். இப்போ கேன்சல் ஆகுமா? x² + 9ம் x² + 9ம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? x² - 9. இதையும் அகைன் என்ன பண்ணலாம்? a² - b² ஃபார்முலாக்கு எழுதும்போது என்ன வரும்? x² - 3² வருமா? ஸோ அதை எழுதும்போது x + 3 × x - 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே x - 6 வராது. ஏன்னா 2வை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 3 தானே வரும். ஸோ இங்கே 2வை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 3 தான் வரும். அப்போ கீழே ஒரு x - 3 வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்கும்? x + 3. ஸோ ஆன்சர் இதுக்கு x + 3. ஓகே, ஸோ அந்த ஒரே ஃபார்முலா தான், அதை டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின். XY இவற்றோட அதாவது எல்சிஎம் வந்து Z. 2 நம்பர் இருக்குது, அதோட எல்சிஎம் வந்து இசட்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரியும் 2 எண்களோட பெருக்கு பலனானது அதோட மீச்சியமா மீப்பியவா, இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வேல்யூ வருமோ அதுக்கு 2 ஈக்குவல். ஸோ அப்போ x × y எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல்சிஎம்க்கும் HCFக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ Z × HCF தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ HCFனே வச்சுக்கலாம். ஸோ HCF வேணும்னா என்ன பண்ணலாம்? Z இந்த சைடு கொண்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது டிவிஷன் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து x இன்ட்டுல. ஸோ xy டிவைடட் பை z, அதுதான் ஆன்சர். தேர்ட் கொஷின் பாருங்கள். ப்ரொக்ரெஷன். ஓகேவா? அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அரித்மெட்டிக்கா இல்லை ஜியாமெட்ரிக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த 2 நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 5 5 -5 -5 என்ன இருக்குது? டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது? -5. ஏங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ. வேறு என்ன இருக்குது? என்னங்கிறது 21வது டேர்ம். ஸோ அதனால் 21. இதை வச்சு T21 கண்டுபிடிக்கலாமா? ஃபார்முலா என்ன? a + n - 1 × d. a என்ன? 100, n வந்து 21, 21 - 1ன்னா 20 வரும், இன்ட்டு d வந்து -5. ஓகே, ஸோ 100 வந்துடும். -25 100, அதுவும் 100 வரும். அப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 0. அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இது ஒரு ஃபார்முலா கொஷின். ஃபார்முலாலே டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூம்போட ஆரம் மற்றும் சாய் உயரம் முறையே L × அதாவது கூம்பு வந்து எப்படி இருக்கும்? கோன் இப்படி இருக்குமா? ஸோ இதோட ரேடியஸ் வந்து 6, இந்த இது வந்து ஹைட்டு, இந்த சாய் உயரம்ங்கிறது தான் L. இதுதான். இப்படி இருந்துச்சுன்னா கூம்போட கன அளவு. நார்மலாக கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்னென்னா 1/3 πr² h. ஆனால் இங்கே h கொடுக்கவே இல்லை. ஆப்ஷனில் பாருங்கள், h கொடுக்காம அதுக்கு பதில் வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதோட சாய் உயரமும் ரேடியஸும் கொடுத்ததுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த உள்ளே இருக்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இது ஒரு செங்கோணம் முக்கோணம், இது h, இது L, இது அப்போ பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணணும். கர்ணத்தின் வர்க்கத்தின் கர்ணத்தோட வர்க்க மூலம்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா
மற்ற இரண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் வரும். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹச் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிடலாம், ஆர் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு வரணும். இதுலேருந்து நமக்கு ஹச் தான் வேணும், ஸ்கொயர் வேணாம். அப்போ ரூட் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஹச் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வரும், 1/3 பை ஆர் ஸ்கொயர். ஹச்சுக்கு பதிலாக ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் இதுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு அரித்மெட்டிக் அந்த மாதிரி ப்ரொக்ரெஷன் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இது வந்து பவரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து எந்த ஏபியா ஜிபியான்னு பார்ப்போம். இது வந்து மோஸ்ட்லி பெருக்குத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். எப்படின்னு பாருங்கள், ரெண்டாவது நம்பரும் டிவைடட் பை முதல் நம்பர் போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். அதாவது பவரில் இருக்குது. இது வந்து ஃபார்முலா அப்படின்னா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்ன பண்ணுவோம், பவரை மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பவர் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இங்கே வந்து 1 இருக்கதா அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸ் 3/2 மைனஸ் 1 என்ன வரும், குறுக்க பெருக்கணும்னா 2, 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ அப்போ 1/2, எக்ஸோட வேல்யூ 1/2. இதுதான் என்னது எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் மற்ற 3வது உறுப்பையும் 4வது உறுப்பையும் போட்டாலும் இதே டிஃப்ரென்ஸ் தான் வரும். அப்போ இங்கே ஆறுங்கிறது என்னது, எக்ஸ் பவர் 1/2. எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க, 85வது உறுப்பு. ஃபஸ்ட்டு உறுப்பு ஏங்கிறது எக்ஸ். ஸோ ஃபார்முலா என்ன, பெருக்குத்தொடர் வரிசைன்னா ஃபார்முலா என்னாவது உறுப்புக்கு வேணும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இங்கே என்னங்கிறது 85வது உறுப்பு. ஸோ ஏவோட வேல்யூ எக்ஸு இன்ட்டு ஆர் வந்து என்ன, எக்ஸ் பவர் 1/2 அகைன் n-1 வேறு இருக்குது. ஸோ n-1ங்கிறது 84. ஏன்னா 85 - 1 84 இருக்கும். அப்போ இது ரெண்டு என்ன இருக்குது, ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னா என்ன பண்ணுவோம், எம்ஐயும் என்னையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 1/2ஐயும் 84ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 42 வரும். ஸோ பவரில் ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் 42 இருக்குது. இது எப்படி ஆட் பண்ணலாம், இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது பேஸ் சேமாக இருந்து பவர் வேறு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நடுவில் இன்ட்டு வரும்போது ப்ளஸ் பண்ணலாம் பவரை. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 1 இருக்கதா அர்த்தம். அப்போ எக்ஸ் பவர் 43. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன வருது, எக்ஸ் பவர் 43 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான பவரில் வரக்கூடியது. ஸோ இன்ட்டு வர்றப்போ பவரை ஆட் பண்ணணும், டிவிஷன் வரப்போ பவரை மைனஸ் பண்ணணும், இந்த மாதிரி ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் வரப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த மாதிரியெல்லாம் பேசிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் நல்லா பாருங்கள். இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒவ்வொன்றா 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.